வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு exercise 1.6ல third sum பார்க்க போறோம். evaluate மதிப்பு காண்க. First question 1/2 the whole power 3 அப்படின்னு இருக்கும்போது நாம இந்த 1/2 into 1/2 into 1/2 அப்படின்னு மூணு வாட்டி இந்த 1/2 எழுதினா போதும். இப்போ மேல 1 into 1 into 1 is 1. அதே போல 2 2s are 4, 4 2s are 8. இவ்வளவுதான் நமக்கு answer for 1/2 the whole power 3 is 1/8 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது கேள்வி பாத்தீங்க அப்படின்னா அடுக்கு பாருங்க, அடுக்கு வந்து அதாவது பவர் வந்து பாசிட்டிவ் பவரா இருந்துச்சு, நம்ம ஸ்ட்ரெயிட்டா மல்டிப்ளை பண்ணிட்டோம். பட் இங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பவர் இருக்கு. ஒருவேளை இப்ப 2 அடுக்கு -5 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம 1/2 power 5 அப்படின்னு நம்ம தாராளமா எழுதிக்கலாம். நியூமரேட்டர்ல இருக்கிறத நம்ம உடனே டினாமினேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு நெகட்டிவ் சைனா பாசிட்டிவ் சைனா மைனஸ் குறி என்னன்னு மாத்திக்கலாம், பிளஸ் குறியா நம்ம தாராளமா மாத்திக்க முடியும். இப்படி இது தொகுதியில இருக்கு, கொண்டு பகுதியில வச்சு மாத்திக்கலாம். இங்க என்னவா இருக்கு அப்படின்னா கொடுத்துருக்கிறதே நமக்கு வந்து ஒரு பின்னமா கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை எப்படி மாத்துறது அப்படின்னா அப்படியே தலைகீழா திருப்பி வச்சுக்கிறது. அதாவது இந்த பின்னம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபிராக்ஷன் இருக்கீங்களா, அப்படியே இன்வெர்ட் பண்ணிடுறது தலைகீழா. எப்படி 2/1 அப்படின்னு மாத்திக்கிட்டோம்னா இந்த நெகட்டிவ் பவருக்கு பாருங்க -5 இருக்கிறத நம்ம +5 மாத்திக்கலாம். எப்போ நம்ம உள்ள இருக்கிற பின்னத்தை தலைகீழா திருப்பி வைக்கும் போது வச்சுட்டோங்களா. அப்ப இதையும் மாத்திட்டோமா, சோ +5 ஆயிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம், 2/5/1/5 அப்படின்னு தானே அர்த்தம். ஒண்ணுக்கு எத்தனை தடவை பெருக்கினீங்கனாலும் அதே ஒண்ணு தானே கிடைக்கும். ஸோ 1/5 is 1. டினாமினேட்டர்ல அதாவது பகுதியில 1 இருந்துச்சுன்னா எழுதலாம், எழுதாமே விட்டுலாம். அதனால நம்ம மேல இருக்கிறது மட்டும் 2 into 2 into 2 into 2 into 2ன்னு போடுறோம். கீழே ஒன்ஸ் ஒரே ஒன்று தான் வருது அப்படின்னு தெரியும். 2 2s are 4, 4 2s are 8, 8 2 16, 16 2 32ன்னு மேல கிடைக்குது. கீழே 1ன்னு கிடைக்குது. அந்த 1ங்கிறத நம்ம பகுதியில 1 இருந்துச்சுன்னா எழுதலாம், எழுதாமே விட்டுலாம். ஸோ நம்ம விட்டுறோம். 1/2 to the power of -5 ஓட ஆன்சர் 32. அடுத்து வாங்க தேர்ட் क्वेश्चन. என்ன அப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா -5/6 அடுக்கு -3 பாருங்க, நெகட்டிவ் பவர் குறை எண்ணுடைய அடுக்காக இருக்கு. அப்படிங்கும்போது அந்த பிளஸ்ஸா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணா போறோம், இந்த மைனஸ் அப்படியே உள்ள வச்சுக்கோங்க. இந்த நம்பரை மட்டும் தலைகீழா திருப்பி போறோம். 5/6ங்கிறது 6/5 மாத்தணும் அப்படின்னா நம்ம அந்த மேல இருக்கிற நெகட்டிவ் பவர் அதாவது -3ங்கிறத +3 தாராளமா மாத்திக்கலாம். இப்போ என்ன மேல அதாவது -6/5 into -6/5 into -6/5 மூணு வாட்டி, 3 இருக்கனால 3 வாட்டி பெருக்கினா போதும். ஸோ மேலே என்னாகும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 6 6 36, 36 216ன்னு போட்டுக்கிறோம். கீழே 5 25, 25 125ன்னு ஆன்சர் கிடைக்கும். எதுக்கு -5/6 தி ஹோல் பவர் -3க்கு ஆன்சர் -216/125 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. பாருங்க ஃபோர்த் क्वेश्चनக்கு வாங்க. இதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க 2 power -5 into 2 power 7 divided by 2 power -2. அதாவது 2 அடுக்கு -5 பெருக்கல் 2 அடுக்கு 7 வகுத்தல் 2 அடுக்கு -2 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம முதல்ல இது வந்து டிவைடட் பைன்னு கொடுத்திருக்கனால இது நம்ம என்ன எழுதிக்கலாம், பை போட்டு கீழே எழுதிக்கலாங்களா, அது ஒரு ஃபிராக்ஷன் மாதிரி பின்ன மாதிரி எழுதிக்கலாமா. இப்போ நான் என்ன எழுத போறேன், 2 power -5 into 2 power 7 by 2 power -2 அப்படின்னு எழுதிட்டேன். பாத்தீங்களா, டிவிஷன் சைன் இருக்கனால கொண்டு வந்து டினாமினேட்டர்ல நான் எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மேல இருக்கு பாத்தீங்களா 2 power -5 into 2 power 7. அதே மாதிரி கீழே இருக்கிறத மேல தூக்கிட்டு வந்தா பிளஸ் பவர் ஆயிடும்ல. அப்ப கீழே இருக்கிறத மேல தூக்கிட்டு வரேன். என்னன்னு 2 to the power of இந்த -2 என்னன்னா மாத்திக்கலாம், +2 மாத்திக்கலாங்களா. இப்போ இது பாருங்க எல்லாமே பெருக்கல் இருக்கு. அப்போ வந்து a power m into a power n அப்படின்னு இருந்தா நம்ம இந்த பெருக்கல் விதி பார்த்துக்கோம் இல்லைங்களா, ப்ராடக்ட் ரூல். a பவர் m பிளஸ் n, அதாவது பேஸ் ரெண்டும் சேமா இருந்தா அடுத்து கூட்டிக்கலாம் அப்படிங்கிறது தானே நமக்கு விதி. அதனால பாருங்க இதுவும் 2 இதுவும் 2 இதுவும் 2. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்து கூட்டிக்கலாம்னா சரி நான் 3ஐயும் கூட்டிக்கலாமான்னா ஃபர்ஸ்ட் இது 2ஐயும் கூட்டிக்கலாம், வர ஆன்சரை வச்சு பார்த்துக்கலாம்னு நம்ம பண்ண போறோம். ஸோ 2 power -5 பிளஸ் 7 அப்புறம் இன்டூ 2 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் இது 2ஐயும் கூட்டிக்கிறோம். பார்க்கும்போது 7ல 5 போச்சுன்னா என்னன்னு கிடைக்குது, 2 அப்படின்னு கிடைக்குது இல்லைங்களா. ஏன்னா 2 வேற வேற குறியா இருந்ததுன்னா பெரிய நம்பர் குறியை போட்டு கழிச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது -5ஐயும் +7ஐயும் ஆட் பண்றது அப்படின்னா இதுல எது பெரிய நம்பர், இதுதானே, அதனோட சைன் போட்டுக்கணும். 7ல இருந்து 5 கழிச்சு 2ன்னு போட்டு ஸோ 2 power 2. இது அப்படியே 2 ஸ்கொயர் நமக்கு தெரியும். 2 ஸ்கொயர் இஸ் 4, 2 ஸ்கொயர் இஸ் 4, 4 into 4 16 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. நமக்கு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 16 பாருங்க 16.
புரிஞ்சுதுங்களா? அடுத்ததுக்கு போலாமா? fourth question. இப்போ நாம என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2 அடுக்கு -1 into 3 அடுக்கு -1 divided by 6 to the power of -2. அதாவது 2 power -1 into 3 power -1 divided by 6 power -2 கொடுத்திருக்காங்க. இதை நியூமரேட்டர்ல எழுதிக்க போறேன். 2 power -1 into 3 power -1 தொகுதியில் எழுதிட்டேன். இதை கீழே பகுதியில பின்ன வடிவா மாத்தி எழுதிருக்கேன் கொடுத்திருக்கேன். இப்போ நமக்கு தெரியும் கீழே இருக்கிறத மேலே தூக்கிட்டு போனாலும் சரி, மேலே இருக்கிறத கீழே தூக்கிட்டு வந்தாலும் சரி, நெகட்டிவா இருக்கிற பவர் பாசிட்டிவா மாறிடும். குறை என்ன? நியூமரேட்டர்ல இருக்கிறத டினாமினேட்டர் கொண்டு வந்தாலோ இல்ல டினாமினேட்டர் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு வந்தாலோ அந்த பொசிஷன்ல இருந்து அது அடுத்த பொசிஷன் மாறும்போது அதனுடைய அடுக்கோட குறி மாறும் இல்லைங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், மேலே இருக்கிறத கீழே கொண்டு வரேன். பாருங்க கோடு போட்டுட்டேன். இது மேலே இருக்கு, கீழே கொண்டு வந்தோம்னா +1 மேலே அடுக்கு மாறிடுங்களா? அதே போல 3ஐயும் கீழே கொண்டு வரேன். -1ங்கிற அடுக்கு +1 மாறிடுமா? அப்புறம் என்ன பண்ண போறேன், இந்த 6 இருக்கு இல்லைங்களா, இந்த 6 மேலே தூக்கிட்டு வர போறேன். அப்ப என்ன ஆயிடும், பாசிட்டிவ் பவர் ஆயிடுங்களா, 6 ஸ்கொயர் ஆயிடுமா? பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. மேலே 6 into 6 எழுதலாம், கீழே என்ன எழுதலாம் பாருங்க. மேலே 6 into 6 எழுதலாம், கீழே 2 3s are 6 எழுதலாம் இல்லைங்களா? அதனால ஒரு ஆறுக்கு ஒரு ஆறு போயிடும். ஃபைனலா ஒரு ஆறு நமக்கு ஆன்சரா கிடைக்கும். எதுக்கு அப்படின்னா 2 power -1 into 3 power -1 divided by 6 power -2 ஆன்சர் வந்து 6 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். Fourth question, மதிப்பு காண்க. 2/5 அடுக்கு 4 பெருக்கல் 5/2 அடுக்கு -2 கொடுத்திருக்காங்க. அதாவது 2/5 to the power of 4 into 5/2 to the whole power -2 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நமக்கு இது பாசிட்டிவ் பவர், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. 2/5 to the power 4 அப்படின்னு மிக எண் அடுக்கா இருக்கிறதுனால நம்ம +4 அப்படியே போட்டுட்டோம். இன்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுக்கு வந்து -2 வந்திருக்கு. அப்ப இந்த அடுக்கு வந்து +2வா மாறணும் அப்படின்னா இதை தலைகீழா எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? 2/5 the whole power +2னு மாறிடுது. ஈஸியா இருக்கும் இப்போ நமக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் சேம் நம்பர். நமக்கு தெரியும் a power m into a power n is equal to a power m plus n அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும். அதனால 2/5 the whole power இந்த 4 2 கூட்டி 6 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். இப்போ இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், 2 into மேல வந்து 2/5 பாருங்க, இது 6 வாட்டி எழுதணும். 2/5 into 2/5 into 2/5 into 2/5 into 2/5 into 2/5 அப்படின்னு சொல்லிட்டு 6 times இதை எழுதி பெருக்க போறோம். 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலையும் கீழே 5 5s are 25 25 5 times 125 125 5 times நமக்கு 625 into 5 5s are 25 சொல்லிட்டு போட்டு பெருக்கி ஆன்சர் போட போறோம். 5 25 மிச்சம் 2 2 10 12 மிச்சம் 1 30 31. அதே போல 2 வாட்டி பெருக்கிறோம். 5 2s are 10 remainder 1 2 2s are 4 5 6 2s are 12. so 5 2 6 5 1. so 15625 நமக்கு ஆன்சரா கிடைக்குது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு. அதுலயே செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 4/5 to the whole power -2 divided by 4/5 the whole power -3 கொடுத்திருக்காங்க. ரெண்டுக்குமே நெகட்டிவ் பவர்ஸ் குறை எண்ணுடைய அடுக்காக இருக்கு. அதை மிக எண்ணா மாத்தணும் தான் நமக்கு ஈஸியா ஒர்க் அவுட் பண்ண முடியும். மாத்தணும் அப்படின்னா உடனே இதை எழுதிக்கலாம். அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? இதை தலைகீழா திருப்பி எழுதிக்கலாம். 5/4 தலைகீழா திருப்பி எழுதினா இதை +2 அப்படின்னு மாத்திக்கலாம். டிவைடட் பை இதையும் தலைகீழா திருப்பி எழுதிக்கலாம். 5/4 அடுக்கு +3 ஆயிடும். ஸோ நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். நம்ம வந்து ஈவன் நம்ம இந்த லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் கூட யூஸ் பண்ண தெரியல. அதாவது நமக்கு இந்த அடுக்குக்குறி விதிகள் கூட பயன்படுத்தாம மேல வந்து இது பாருங்க 5/4. அப்ப 5/4 into 5/4 எத்தனை வாட்டி போட்டா போதும்? 2 வாட்டி. வகுத்தல் குறி இருக்கனால டிவைடட் பை போட்டு கீழே 5/4 into 5/4 into 5/4 எழுதிட்டோம். பாருங்க இந்த ஒரு 5/4க்கு ஒரு 5/4 பாருங்க இப்படி போயிடுச்சு. மீதி என்ன இருக்கும்னா மேல 1ம் கீழே 5/4 இருக்கும். இப்படி இருக்கிறது மேல ஒரு நம்பர்ல ஒரு பின்னம் a/bன்னு ஒரு பின்னம், கீழே வந்து p/qன்னு ஒரு பின்னம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நாம இதை இப்படியே வச்சுட்டு சால்வ் பண்ணா கஷ்டம். அதனால இது எப்படி எழுதலாம் அப்படின்னா a/bன்னு இந்த ஃபர்ஸ்ட் மேல இருக்கு இல்லைங்களா அந்த பின்னத்தை எடுத்து எழுதிடும். ஃபிராக்ஷன் எழுதிட்டு இதை இன்ட்டு போட்டு இந்த கீழே இருக்கிற பின்னத்தை அப்படியே தலைகீழா கொண்டு போகணும். எப்படி கொண்டு போவோம் அப்படின்னா q/p அப்படின்னு கொண்டு போவோம். அதே மாதிரி இது ஒரு நம்பர் இருந்தாலும் இப்போ வெறும் a/p/q இருந்தா கூட என்ன எழுதுவோம்? a into இது தலைகீழா
q by p அப்படின்னு எழுதுவோம். அந்த மாதிரி நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத மேல தூக்கிட்டு வர போறோம். 1 into 4 by 5 வரும். 1 into 4 by 5 is 4 by 5. அதனால இதுதான் ஆன்சர். என்ன கேள்விக்கு 4 by 5 to the whole power minus 2 divided by 4 by 5 to the whole power minus 3 is 4 by 5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இவ்வளவுதான். நமக்கு அடுத்த क्वेश्चन வந்து 2 power 7 into 1 by 2 the whole power minus 3 இருக்கு. நம்ம இந்த 2 power 7 அப்படியே எழுதிக்கலாம். 2 அடுக்கு 7 அப்படியே எழுதிக்கிறோம். இத தலைகீழா திருப்பினா தானே இந்த நெகட்டிவ் பவர் பாசிட்டிவ் பவர் ஆகும். அதனால நம்ம என்ன எழுதுறோம் 2 by 1 அடுக்கு 3 அப்படின்னு 2 by 1 to whole power 3 ன்னு எழுதுறோம். கீழ 1 இருந்துச்சுன்னா அத பத்தி நமக்கு கவலை இல்ல. 1 power any number is the same number. பாருங்க இது என்ன ஆகும் அப்படினா 2 by 1 the whole power 3 அப்படினா என்ன அர்த்தம் 2 by 1 into 2 by 1 into 2 by 1 ன்னு அர்த்தம். கீழ 1 into 1 into 1 1 தான். மேல இருக்கிறதுக்கு மட்டும் தான் வேல்யூ. அதனால நம்ம இந்த 1 விட்டுட்டு நம்ம தாராளமா கீழ வொர்க் அவுட் பண்ணலாம். சோ இது என்ன ஆகும் அப்படினா 2 ன் அடுக்கு 7 first 2 power 7 into 2 power 3. இங்க ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணா 2 power 10 அப்படினு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நமக்கு 2 into 2 into 2 into 2 into 2 அதே மாதிரி 2 into 2 into 2 into 2 into 2 னு இங்க ஒரு 5 times இங்க ஒரு 5 times 32 இதுவும் 32 கிடைக்கும். அப்ப 32 into 32 நம்ம போடும்போது 2 2s are 4 3 2s are 6 அப்புறம் 3 2s are 6 3 3s are 9 அப்படினு சொல்லிட்டு நம்ம பெருக்கும்போது 1024 நமக்கு ஆன்சரா கிடைக்கும் 1024. So 1024 is the answer for the third question. Fifth sum மதிப்பு காண்க. முதல் கேள்வி 5 ன் அடுக்கு 0 plus 6 ன் அடுக்கு -1 into 3 ன் அடுக்கு 2 ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 5 power 0 plus 6 power -1 into 3 square னு கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் any number a க்கு எந்த நம்பருக்கு மேல அடுக்கு 0 இருந்தாலும் அதனுடைய மதிப்பு 1 ங்கிறது நமக்கு நல்லா தெரியும்ன்றதுனால 5 power 0 is 1 அப்படினு போட்டோம். பிளஸ் பாருங்க 6 power -1 னு கொடுத்திருக்காங்க. மேல இருக்கறனால அடுக்கு வந்து -1 இருக்கு. அதனால அது கீழ இறக்கி எழுதிட்டோம்னா 6 power 1 இப்படி மாத்தி எழுதிக்கலாங்களா? into 3 square 3 into 3 3 into 3 9 னு தெரியும். அதனால நம்ம எழுதிறோம். இப்போ பாத்தீங்கன்னா 6 ன் அடுக்கு 1 அப்படினாலும் 6 நாலு 1 தான். சோ இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம மீசிமா கண்டுபிடிக்க போறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சு இது பண்ண போறோம். அதுக்கு பதில் இப்படியே கூட பெருக்கிக்கலாம். என்ன 6 1 6 பிளஸ் இந்த 1 by 6 அப்படினு சொல்லிட்டு 6 1 6 னு பெருக்கிடுறோம் into 9 இல்லீங்களா? இப்போ இங்க என்ன ஆகும் மேல 6 1 6 plus 1 7 by 6 னு வந்துருங்களா? பாருங்க 6 1 6 plus 1 7 by 6 னு நமக்கு இங்க கிடைக்கும் into 9 இல்லீங்களா? இது இரண்டையும் 3 ஆல அடிக்கலாமா? 3 2 வாட்டி 6 3 3 வாட்டி 9. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிக்கலாங்களா? என்ன 7 3 21 by 2 அப்படினு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான். செகண்ட் சம்க்கு வந்துட்டோம் நம்ம. செகண்ட் சம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 power -1 உடனே இறக்கி 1 by 2 னு எழுதிக்கலாங்களா? அதே மாதிரி 3 power -1 கீழ இறக்கி 1 by 3 னு எழுதிட்டா பாசிட்டிவ் பவர்ஸ் இந்த 1 1 னு வரும். அந்த 1 னு வந்தாலும் அதுக்கு அர்த்தம் என்னன்னா 2 ஒரு வாட்டி. அதனால அது 1 போடலாம் போடாமையும் விட்டுறலாம். எழுதிட்டோம். அப்புறம் இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க பிராக்கெட் இருக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். டிவைடட் பை மறுபடியும் பாருங்க 1 by 6 எழுதிட்டோமா? இப்போ இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 3 அடுத்தடுத்த பகாயங்கள். அதனால நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இத சால்வ் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி பண்றது அப்படின்னா என்னாச்சு இந்த 3 கொண்டு வந்து இந்த 1 கூட பெருக்குறோம். ஓ பாருங்க 3 1s are 3. அதே போல இந்த 2 கொண்டு வந்து இந்த 1 கூட பெருக்குறோம். 2 1s are 2. அப்புறம் கீழ இந்த ரெண்டையும் பெருக்கிறோம். என்ன வரும் 3 2s are 6 அப்படினு டிவைடட் பை 1 by 6. மேல என்ன ஆகும் 5 by 6 வகுத்தல் 1 by 6. இத நம்ம ஸ்ட்ரக்சரைஸ் கொண்டு வரலாம் பாருங்க. அதாவது என்ன அப்படினா 5 by 6. இது டிவிஷன் சைனா இருந்தா மல்டிப்ளிகேஷன் சைனா இது தலைகீழா திருப்பி வச்சுக்கலாங்களா? என்ன எழுதலாம் 6 by 1 இப்படி எழுதிக்கலாங்களா? 5 by 6 அப்படியே எழுதிடுவோம். வகுத்தல் குறிய பெருக்கல் குறியாக்கி இது தலைகீழா திருப்புவோமா? பண்ணிட்டோம். பாருங்க 6 க்கு 6 போயிடுச்சா? ஃபைனலா என்ன ஆன்சர் வருது 5. இவ்வளவு. அதே மாதிரி கடைசி சம் என்னன்னு பாருங்க 3 power -1 plus 4 power -2 plus 5 ன் அடுக்கு -3 இது whole power 0. இப்போ நீங்க இதுக்குள்ள என்ன வேலை பண்ணிட்டு கடைசியா ஒரு நம்பரை கொண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னாலும் தலையில 0 தான் இருக்கு. தெளிவா சொல்லிடுங்க. since a power 0 is 1 இல்லீங்களா? a power 0 is 1 3 ன் அடுக்கு -1 plus 4 ன் அடுக்கு -2 plus 5 ன் அடுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு 0 னு கொடுத்துட்டீங்க. அதனால இதனோட டோட்டல் வேல்யூஸ் equal to 1 அப்படினு உள்ள எந்த வேலையுமே நீங்க பண்ண வேண்டாம். இந்த அடுக்கு 0 இருக்கனால ஸ்ட்ரைட்டா 1 னு ஆன்சர் எழுதினாவே போதும்.
Sixth question, simplify, சுருக்குக. நமக்கு கொடுத்திருக்கிறது 3 square the whole cube into 2 into 3 power 5 the whole power minus 2 into 18 square. அதாவது 3 அடுக்கு 2 அதன் அடுக்கு 3 பெருக்கல் 2 into 3 அடுக்கு 5 அதன் அடுக்கு minus 2 into 18 அடுக்கு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது ரெண்டும் பாசிட்டிவ் பவரா இருக்கு, இது நெகட்டிவ் பவரா இருக்கு. அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டர்ல தொகுதியில வச்சுக்கலாம். இதை அப்படியே பகுதிக்கு கொண்டு வந்தோம்னா இந்த அடுத்து மைனஸ் 2ங்கிறது பிளஸ் 2வா மாறிடும் இல்லைங்களா, அதனால டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டு நம்ம 3 ஸ்கொயர் த ஹோல் கியூப் இன்டூ இது என்ன எழுதுவோம் அப்படின்னா 18 இந்த டானா வகுத்தல்ல வகுத்துக்கோங்க. பிரைம் ஃபேக்டர்ஸ் பகா காரணி முறையில பகா காரணிகளுடைய அடுக்கா எழுதிக்க போறோம், அதாவது பிரைம் ஃபேக்டர்ஸ் தான் எழுத போறோம். நம்ம ஏதாவது 2ஆல டிவைட் பண்ணலாம் 9 டைம்ஸ், அப்புறம் 3 into 3 இல்லைங்களா, அதனால இப்படி குறைச்சு எழுதிக்கலாம். ஏதாவது 18 என்னன்னு எழுதுறோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் into 2 அப்படின்னு எழுதுறோம். பாருங்க இது 2 3 இருக்கனால 3 ஸ்கொயர் எழுதிட்டோம், into 2 இந்த 18க்கு பதில் the whole பாருங்க 2 இருக்கனால the whole ஸ்கொயர் எழுதிட்டோம். by இது அப்படியே எப்படி எழுத போறோம் அப்படின்னா 2 into 3 power 5 the plus இந்த minus 2ங்கிறது இங்க கீழே இறங்கிட்டதுனால plus 2ஆ மாறிடும். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் பாருங்க, இப்போ இந்த ஸ்கொயர் இதை எப்படி இதை மல்டிப்ளை பண்ண போறோம், இதை உள்ள கொண்டு வந்து பெருக்க போறோம், அதுதான் செய்ய போறோம். 3 power 6 ஏன்னா a power m the whole power n அப்படின்னா இந்த அடுத்த ரெண்டையும் பெருக்கணும் இல்லைங்களா, அதுதானே படி விதின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லையா, பவர் ரூல். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 3 2 6 பெருக்கி வச்சுக்கிட்டோம். இன்டூ பாருங்க இதுக்கு இது ரெண்டுக்கும் சேர்ந்து ஹோல் ஸ்கொயர் இருக்கனால 3 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், அப்போ 3 power 4 ஆயிடுங்களா. இது 2 ஸ்கொயர், அப்போ 2 ஸ்கொயர் ஆயிடும். பை இங்க பாருங்க இந்த ஸ்கொயர் இதுக்கு வருங்களா, அப்போ 2 ஸ்கொயர் இன்டூ இந்த பவர் இதுக்கு வருங்களா, அப்போ 3 பவர் I 2 10 அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் சேஞ்சஸ் வந்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 3 power 6 3 power 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், என்னன்னு கிடைக்குங்க 3 power 10. இந்த மூணு பேஸ் ஒன்னா இருக்கனால அடுக்க மட்டும் கூட்டிக்கிட்டோம் பாருங்க மேல 10 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 ஸ்கொயரை அப்படியே மேல வச்சிருக்கோம், 2 ஸ்கொயர்னு இது. இப்போ கீழே வாங்க, இங்க என்ன இருக்கு, இதே 2 ஸ்கொயர் இருக்கு, இங்க என்ன இருக்குன்னா 3 power 10 இருக்கு. பாருங்க இதுவும் ஒரே சமமா இருக்கு, இது மேல இது கீழே இருக்கு, இதையும் அப்படியே கம்ப்ளீட்டா அடிச்சிடலாங்களா. அதே மாதிரி 2 ஸ்கொயருக்கு 2 ஸ்கொயர் போயிடுங்களா. அப்போ ஸோ என்ன ஆச்சு, டோட்டலாக நமக்கு என்ன மேலேயும் அதாவது நியூமரேட்டரையும் கிராஸ் பண்ணிட்டோம், டினாமினேட்டரையும் கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணிட்டோம். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 1 தான் ஆன்சர். எதுக்கு 3 ஸ்கொயர் the whole cube into 2 into 3 power 5 the whole power minus 2 into 18 ஸ்கொயரோட வேல்யூ 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. செகண்ட் क्वेश्चनக்கு வந்துட்டோம். நமக்கு இதெல்லாம் அப்படியே எழுதிக்க போறோம். எப்படி எழுதிக்க போறோம்னா இது பாருங்க பிரைம் நம்பர் கிடையாது. 9 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 ஸ்கொயர் எழுதலாம் இல்லைங்களா. 3 into 3 9, அதனால 3 ஸ்கொயர். அப்போ 9க்கு பதில் பாருங்க, இந்த 9க்கு பதில் நான் என்ன எழுதுவேன் 3 ஸ்கொயர் எழுதுவேன். அப்புறம் அதுக்கு ஒரு 2 இருக்கு இல்லைங்களா, அதனால ஹோல் ஸ்கொயர் into 7 cube into 2 power 5. கீழே பாருங்க 84ங்கிறது பெரிய நம்பர் இல்லைங்களா, அது ஒரு காம்போசிட் நம்பர் பகு எண். அதனால இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் பகா எண்களா இருக்கும்போது இதையும் நம்ம அதே மாதிரி உடைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எதால வகுக்கப்படுறோம் அப்படின்னா டானா வகுத்தல் பகா காரணி முறையில பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதோட பிரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போகணும். ஸோ 2 4s are 8 2 2s are 4 மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணலாங்களா, 2 2s are 4 அப்புறம் மிச்சம் 1 டைம்ஸ், அப்புறம் இது 3 7s are 21. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2 into 2 into 3 into 7 பாருங்க 2 into 2 into 3 into 7 இதுக்கு ஒரு அடுக்கு இருக்கு, அதனால the whole power 3 அப்படின்னு போட்டுரும். பாருங்க இந்த 2 ரெண்டு வாட்டி வந்திருக்கனால நான் ஒரு வாட்டி எழுதி 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா, அதனால 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா 3 power 4 கிடைச்சிருங்களா, பாருங்க 2 2 4 பெருக்கிட்டோம். ஸோ 7 அடுக்கு 3 into 2 power 5 அப்படின்னு கிடைக்குது. மேல எல்லாம் பேஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், அடிமானவெல்லாம் வேறு எண்ணா இருக்கனால நம்ம அது கூட்ட முடியாது, அடுக்க கூட்ட முடியாது, நம்ம அப்படியே வச்சிருக்கோம். கீழே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 3 இல்ல உள்ள கொடுக்கலாங்களா, 2 power 6 ஆயிடுமா. இதே போல இந்த 3 கொடுக்கலாமா, 3 power 3 ஆயிடுமா. இந்த 3 7க்கும் அந்த 3 கொடுத்துடலாமா, கொடுத்துட்டோம். இப்போ எதையெல்லாம் கிராஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் கிராஸ் பண்ண பாருங்க. 7 அடுக்கு 3 7 அடுக்கு 3 7 power cube மேலே கீழே இருந்தது கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 power 5 இப்போ இதுவும் 2 அப்படின்னா இதில் எது பெரிய பவரோ அது அப்படியே இருக்கு பாருங்க. இதில் மொத்தமும் இது சின்ன பவர்னால இதை மொத்தத்தையும் அடிச்சிடுங்க.
இது என்ன ஆகும் அப்படின்னா 6ல இந்த 5 2 போயிடும் இல்லையா, அதனால அடுக்க மட்டும் அடிச்சு மிச்சம் 1 இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படி போடுறோம். இதுல மேல ஒண்ணுமே இல்லைங்கிறதுனால கம்ப்ளீட்டா அடிச்சிட்டோம். கீழே 6ல பாருங்க 5 இங்க இருக்கிறதையும் அடிச்சிட்டோம். இதுல 1 மிச்சம் இருக்கு அப்படிங்கிறத கீழே எழுதியிருக்கோம். இங்க பாருங்க அதே மாதிரி 3 கியூப் இங்க இருக்கு, இது 3 பவர் 4 இருக்கு. ரெண்டுமே 3ங்கிற பேஸ் வச்சுதான் இருக்கு. அப்ப எது பெருசோ அதை இருக்கட்டும். பாருங்க சின்னதை ஃபுல்லா அடிச்சிட்டோம். அப்ப மேல எதுல மிச்சம் வரும், ஒரு 3 மிச்சம் வருங்கிறத அதை மென்ஷன் பண்ணிட்டோம். இப்ப எல்லாத்தையும் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க 3ல மேல 1 இருக்கு, கீழே 2ல 1 இருக்கு, அவ்வளவுதான். சோ இவ்வளவுதாங்க ஆன்சர்.